நம்ம படிக்கிற ஆன்சரை 2 டைம்ஸ் ரீட் பண்ணாலே நம்ம மைண்டில் ஈஸியாக மெமரி ஆனால் நல்லா இருக்கும்ல. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி மெத்தடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தட் நேம் சங்கிங் மெத்தட். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதோட வெயிட் 50 kg அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை உங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 2 விதமாக எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த 50 kgயும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரே டைமில் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கலாம். செகண்ட் ஒன், அந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் நம்ம உங்கள் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கலாம். ரெண்டுத்துக்குமே ப்ராசஸ் வேறு வேறையே தவிர ரிசல்ட் எல்லாமே ஒன்று தான். செகண்ட் டைப்பில் தான் நம்மளோட எஃபர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதை தான் நம்ம சங்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பிரெயினுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பொழுது அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம ரீட் பண்ணும் பொழுது பண்ணுற பெரிய மிஸ்டேக் தான் எப்போதுமே ஒரே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறது. அதாவது நீங்கள் 2 விதமாக ரீட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ரீட் பண்ண விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி அதை மெமரி பண்ண ட்ரை பண்ணுவீங்க. செகண்ட் ஒன், நீங்கள் ரீட் பண்ண விஷயத்த ரைட் பண்ணி அது மூலயமா நீங்கள் மெமரி பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கும் உங்கள் பிரெயினுக்கும் நீங்கள் படிக்கிற விஷயத்த மெமரி பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதனால தான் நீங்கள் மெமரி பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரீடிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ்னால அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ரீட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த சங்கிங் மெத்தட். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 10 டிஜிட் நம்பரை நீங்கள் மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தான் டைம். கண்டிப்பாக இந்த நம்பரை உங்களால் மெமரி பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் இதே இந்த சங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணால் இந்த நம்பரை நம்மளால் ஈஸியாக மெமரி பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 10 டிஜிட் நம்பரை 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிவைட் பண்ண இந்த நம்பரை மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக மெமரி பண்ண முடியும். இந்த மெத்தடை தான் உங்களோட ஸ்டடீஸில் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சரை படிக்கும் பொழுது அதை அப்படியே மெமரி பண்ண ட்ரை பண்ணாமல் அதை 3ஆ இல்லை 4ஆ பார்ட்டாக அதை டிவைட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டையும் எஃபர்ட் எடுத்து மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் படித்து அதை மெமரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை நீங்கள் 2 டைம்ஸ் படித்தாலே அந்த ஒரு ஆன்சரை ஈஸியாக மெமரி பண்ண முடியும். இந்த மாதிரி வேறு ஏதாவது மெத்தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் அவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.